துருக்கனுக்கு ராமன் துணை. கன்னியாகுமரி மாவட்டம் நாஞ்சில் நாட்டில் கோட்டார்பதியிலே வாழ்ந்த மாபெரும் வித்தகர் சதாவதானி சைக்குத்தம்பி பாவலர். 100 அவதானங்களை தமிழகத்திலே செய்த மகத்தான ஆற்றல் மிக்கவர். வள்ளல் ராமலிங்க சுவாமிகளுடைய அருட்பாக்களிலே குறைபாடுகளை கண்டுபிடித்து அவை ஆபாச தருப்பணம் என்று வாதிட்டு அருட்பாக்கள் அல்ல மருட்பாக்கள் என்று தமிழகத்திலே ஒரு மாபெரும் எழுச்சியை அன்றைக்கு சில கூட்டங்கள் நடத்தி கொண்டிருந்த பொழுது, ஆபாச தருப்பணமா? இல்லை, வள்ளலார் பாடல்களா பாசத்தருப்பணம் என்று வாதிட்டு வள்ளலார் பாடல்கள் அருட்பாக்களே என்று நிறுவிய பெருமைக்குரியவர் சதாவதானி சைக்குத்தம்பி பாவலர். சென்னை விக்டோரியா பப்ளிக் மஹாலிலே அவர் சதாவதான நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற பொழுது 100 அவதானங்களை ஒரே நேரத்தில் நடத்தி கொண்டிருப்பார். நிறைய ஈட்டடிகளை கொடுத்து செய்யுட்களை பாடச் சொல்வார்கள், வெண்பா பாடச் சொல்வார்கள், கட்டளை கலித்துறை பாடச் சொல்வார்கள். அப்படி அவதான நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற பொழுது அவர் வெண்பா பாடுவதற்கு கொடுத்த ஒரு ஈட்டடி தான் துருக்கனுக்கு ராமன் துணை. ஒரு சிக்கலான விஷயம் இது. ஒரு முஸ்லிம் அவர் துருக்கனுக்கு ராமன் துணை வெண்பா பாடுங்கள் என்றார். உடனடியாக சதாவதானி சைக்குத்தம்பி பாவலர் பாடினார். விருத்தத்தில் கம்பநாடன் பாடிய நிறுத்த புகழ் நடைபயில் காவியத்தில் கருத்த பரதன் லக்குவன் சத்துருக்கனுக்கு ராமன் துணை என்று பாடினார். சத்துருக்கனுக்கு ராமன் துணை என்று பாடினார். கம்பராமாயணத்தின் அனைத்து பாடல்களுக்கும் அவர்களுக்கு மனனம். அதுபோல கம்பராமாயண சாயிபு என்று புகழ் பெற்றவர், கம்பராமாயண சொற்பொழிவுகள் மூலம் புகழ் பெற்றவர் தஞ்சாவூர் தாவூசா அவர்கள். கம்பனின் ஆழங்கால் பட்ட ஆய்வு உலகை வெளிப்படுத்தியவர் நீதியரசர் மூமு இஸ்மாயில் அவர்கள். கம்பனுடைய காவியத்தினுடைய நுட்பங்களை எல்லாம் கவியரங்கங்களிலும் எழுத்திலும் பேச்சிலும் தமிழ் கூறும் நல்லுலகுக்கு பரிமாறியவர் கவியத்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள். தொடர்ந்து கவிமாமணி அப்துல் காதர் அவர்கள், பர்வின் சுல்தானா என்று ஒரு பரம்பரை கம்பனை பேசுவதற்கு இஸ்லாமிய சமுதாயத்தில் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். நாங்கள் ஏன் கம்பனை பேசுகிறோம் என்றால் ஒரே ஒரு விஷயம்தான். கம்பன் காட்டுகின்ற ஒரு அழகான ஒரு சமூகம் இருக்கிறது. அந்த சமூகம் எங்களுக்கு உடன்பாடான சமூகம் என்கிற ஒரே காரணத்தினால் தான் தொடர்ந்து கம்பனை பேசிக் கொண்டிருக்கிறோம். சகோதரர் மைப்பா நாராயணன் சொன்னார், கம்பனை படிப்பதற்கு முன்னால் நீங்கள் ஆழ்வார்களை படியுங்கள், திருக்குறளை படியுங்கள் என்று. நான் சொல்வேன், கம்பராமாயணத்தை படிப்பதற்கு முன்னால் நீங்கள் திருக்குறானை படியுங்கள், நபிகள் நாயகத்தின் வரலாறை படியுங்கள். திருக்குறானும் நபிகள் நாயகத்தின் வரலாறும் எந்த மானுடத்தை இந்த சமூகத்திலே எதிர்பார்க்கிறதோ அதை கம்பன் வடித்து தமிழுலகத்திற்கு தந்திருக்கின்றான். எனவே கம்பன் காட்டிய சமூகம் என்பது ஒரு அழகியல் சார்ந்த அற்புதமான சமூகம். கம்பராமாயணம் என்றாலே அயனம் என்பதற்கு பயணம் என்று பொருள் சொல்கிறார்கள் வடமொழியிலே. அது ராமனின் பயணம் என்று வருகிறது. பயணமே அழகானது தானே, பயணம் அழகானது. அதனால்தான் ராமாவதாரம் என்று கம்பன் பெயர் சூட்டிய பின்னாலும் வழிவந்தோர் என்ன செய்தார்கள், அவன் அழகூர அந்த ராமனுடைய பயணத்தை சித்தரித்த காரணத்தினால் கம்பராமாயணம் என்று நாம் போற்றி கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஒரு அழகியல் சார்ந்த ஒரு அற்புதமான படைப்பு கம்பராமாயணம். காவியத்தை தொடங்குகிற பொழுதே அவன் தான் காவியம் பாடிய முயற்சியையே ஒரு அழகியலாக சொல்கின்றான். குழந்தைகள் எல்லாம் புது வீடு கட்டினாலும் ரொம்ப பார்த்து பார்த்து இருக்கணும். ஏன்னா குழந்தைகள் எங்கேயா கிடைக்கிற கூடாதுன்னு நம்ம கவனமா இருப்போம். தரையில கீறுவாங்க, சுவத்துல கீறுவாங்க. குழந்தைகள் கிறுக்கி வைப்பார்கள், நிறைய வளைந்து வைப்பார்கள். அதை விட ஒரு அழகான அற்புதமான ஓவியம் உலகத்தில் உண்டா? குழந்தைகளின் கிறுக்கலை விட
பிக்காசோ என்று சொல்லக்கூடிய உலகத்தினுடைய புகழ்பெற்ற ஓவியன். அவன் ஆரம்பத்திலே மரபு சார்ந்த ஓவியங்களை வரைந்து கொண்டிருந்தான். பிற்காலத்திலே அவன் என்ன செய்தான், மாடர்ன் ஆர்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய நவீன ஓவியங்களை வரைய ஆரம்பித்து விட்டான். எல்லோரும் சொன்னார்கள், அற்புதமான ஓவியங்களை வரைந்தவன், இன்றைக்கு என்ன மாடர்ன் ஆர்ட்ஸ் என்று ஏதோ சின்ன பிள்ளைகளுடைய சிலேட்டு கிறுக்கல் போல வரைந்து கொண்டிருக்கிறாயே என்று கேட்டார்கள். அதற்கு பிக்காசோ சொன்னாராம், நான் இதுவரை மரபு சார்ந்து வரைந்த ஓவியங்கள் எல்லாம் சின்ன பிள்ளையின் சிலேட்டு கிறுக்கல் போல வரைவதற்கு நான் எடுத்துக்கொண்ட பயிற்சி என்று சொன்னார். எனவே இது ஒரு அழகியல், குழந்தையின் சார்ந்த அழகியல். கம்பன் அதை பேசுகிறான். என்னுடைய காவியம் பாடிய முயற்சி இருக்கிறதே, அது குழந்தைகளுடைய கீறல் போன்ற என்று பேசுகிறான். குழந்தைகள் எதை செய்தாலும் அழகுதானே. என்னுடைய பேத்திகள் சமீபத்திலே ஊருக்கு வந்திருந்தார்கள். 4 பேத்திகள், 2+2, 2 ஒன்லி பேத்திஸ் தான் நமக்கு. கன்னியாகுமரிக்கு அழைச்சிட்டு போயிருந்தேன். கடலில் 1 மணி நேரம் கிடந்து அப்படி மறிஞ்சாங்க. மூத்த பேத்திக்கு 5 வயசு ஆகுது. முடிச்சுட்டு வந்து கடை எப்படி இருந்துன்னு கேட்டேன். அவ சொன்னா, சூப்பரா இருந்துப்பா, ஆனா உப்பத்தான் அதிகமா போட்டாங்கன்னா. நெக்ஸ்ட் டைம் வரும்போது கம்மி பண்ண சொல்லுங்க அப்பான்னா. ஏன்னா தாத்தாவை அப்பான்னு கூப்பிடுவாங்க, அங்க கம்மி பண்ண சொல்லுங்க அப்பான்னா. என்ன அழகு இல்லையா? அப்படியே ஒரு மாலை கூட்டு போனேன். கிறிஸ்மஸ் நேரம். கிறிஸ்மஸ் தாத்தா அப்படி சாக்லேட்லாம் கொடுத்து குழந்தைகள் கூட நின்று போட்டோ எடுக்க வைக்க சந்தோஷமா இருந்து. கிறிஸ்மஸ் தாத்தாவை பார்த்து ஒரு கேள்வி கேட்டா பாருங்க, கிறிஸ்மஸ் தாத்தா இங்க இருக்கிறீங்க, கிறிஸ்மஸ் பார்ட்டி எங்கன்னு கேட்டா. உலகத்தில் யாரும் கேட்காத ஒரு கேள்வி. அழகியல் என்பது அந்த உரையாடலில் அவர்களுடைய செயல்களில் எல்லாம் வெளிப்படக்கூடியது. அப்படிப்பட்டதான் தன்னுடைய கவிதை என்கின்றான். அறையும் ஆடரங்கும் பட பிள்ளைகள் தரையில் கீறிட தச்சரும் காய்வரோ. அறைகள்ல தச்சன புதுசா கட்டின வீடுன்னு அர்த்தம். அது ஆடரங்கு. அறைகளிலையும் ஆடரங்குகளிலும் பிள்ளைகள் தரையில் கீறிட, அங்கங்கே கீறி வைத்திட தச்சரும் காய்வரோ. அப்பச்சுமார் கோவிச்சுக்கிடுவாங்களா? கோவிக்க மாட்டாங்களே இல்லையா? நிறையும் ஞானம் இலாயின் புன்கவி முறையின் நூல் உணர்ந்தாரும் முனிவரோ. அதுபோலத்தான் முறையின் நூல் உணர்ந்த பெரியவர்கள் எல்லாம், ஆண்டோர்கள் எல்லாம் இந்த யான் எழுதி இந்த புன்கவியை பார்த்து சகித்துக் கொள்வார்கள், கோவப்பட மாட்டான். பேசுகிற பொழுது அவன் காவியம் பாடிய முயற்சியே ஒரு அழகியல் சார்ந்த அற்புதம். அதைத்தான் பார்க்கிறோம். அந்த அழகியலை அவன் சித்திரத்திற்காக, கவித்துவத்திற்காக மட்டும் பாடவில்லை. மானுடத்தை பேசுவதற்கு, சமூகத்தின் அழகியலை பேசுவதற்கு பாடியிருக்கிறான். இப்பொழுதெல்லாம் யாரையும் ஊனமுற்றவர்கள் என்று நாம் சொல்லக்கூடாது. கூன், குருடு, நண்டி, சப்பானி போன்ற வார்த்தைகளையே பயன்படுத்தக்கூடாது. அப்படி பயன்படுத்தி ஒருத்தரை அழைத்தால் அது குற்றம், சட்டப்படி குற்றம். ஊனமுற்றவர் என்று சொல்லக்கூடாது, மாற்றுத்திறனாளிகள் என்க வேண்டும். பேருந்துகளில் பயணம் செய்கிற பொழுது ஊனமுற்றோருக்கான இருக்கை என்று எழுதி போட்டாங்க. இப்போ மாற்றுத்திறனாளிகளுக்கான இருக்கை என்று எழுதி போடுகிறார்கள். பிசிக்கலி சேலஞ்ச், அவர்களிடம் ஒரு ஆற்றல் இருக்கும், அவர்களை மதிக்க வேண்டும். சிங்கப்பூர்ல மெட்ரோ ட்ரெயின்ல போனா அங்கே உள்ளே நுழைந்தவுடன் 2 இருக்கைகளுக்கு மேல் எழுதி போட்டிருக்கிறார்கள். இது ஊனமுற்றோருக்கான இருக்கை என்றோ மாற்றுத்திறனாளிகளுக்கான இருக்கை என்று எழுதி போடவில்லை. அங்கே அற்புதமாக எழுதி போட்டிருக்கிறார்கள், உங்களை விட அதிக தேவை உள்ளோருக்கான இருக்கை என்று எழுதி போட்டிருக்கிறார்கள். என்னை விட அதிக தேவை உள்ள ஒரு முதியவர் வரலாம், ஒரு தாய் வரலாம், வயதான மூதாட்டி வரலாம், கர்ப்பிணி பெண் வரலாம், இயலாதவர்கள், நோயாளிகள் வரலாம். அவர்களுக்கு கொடு, உட்கார சொல். உங்களை விட அதிக தேவை உள்ளோருக்கான இருக்கை. இதான் பண்பாடு. இது அழகியல் சார்ந்த சமூகத்தை காட்டக்கூடிய அற்புதமான பண்பாடு. சிலப்பதிகாரத்திலே பாண்டிமாதேவி தீக்கனா காணுகின்றாள். பாண்டியனிடம் சொல்வதற்காக அலங்காரம் செய்து கொண்டு அந்தப்புறத்திலே இருந்து வருகிறாள். வருகிற பொழுது அவரை சூழ்ந்து அந்த குற்றேவலர்கள், அந்தப்புறத்தில் பணியாற்றுகின்ற குற்றேவலர்கள் வருகிறார்கள். அந்தப்புறத்துக்குள் உடல் குறைபாடு உடையவர்களை மட்டும்தான் ஆண்களை பணியிலே அமர்த்துவார்கள். வருகிற பொழுது சிலப்பதிகாரத்தில் அந்த சித்திரத்தை இளங்கோவடிகள் பேசுகிற பொழுது கூனும் குரலும்
ஊமமும் கூடிய குறுந்தொழில் இளைஞர் செறிந்து சூழ்தர என்று பேசுகிறார். கூனு குரலர்கள் ஊமமும் கூடிய குறுந்தொழில் இளைஞர்கள் செறிந்து சூழ்தர என்று பேசுகிறார். நேரடியாகவே அந்த ஊனத்தினுடைய சொற்களை பயன்படுத்துகிறார். அது ஒன்று ஆச்சரியம். ஏன்னா அதிகார வர்க்கத்தில் அப்படித்தான் பயன்படுத்துவார்கள். ஆனால் மணிமேகலைக்கு வந்தால் மணிமேகலை மண்தினி ஞாலத்து வாழ்வோர்க்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்று பௌத்த சமயத்தினுடைய சமயப்பணியே மக்கள் பணிதான் என்று ஆற்றுவதற்காக வீதிக்கு வந்தவள். கையிலே அமுத சுரபி அட்சய பாத்திரம். அவள் எல்லோரையும் அழைக்க வேண்டும். எப்படி அழைக்கிறாள்? ஊனத்தினுடைய சொற்களை சொல்லி அழைத்தாளா? இல்லை. அதான் பண்பாட்டை மணிமேகலை ஆசிரியர் சாத்தனார் காட்டுகிறார். அழைத்தாள். காணார், கேளார், கால் முடப்பட்டோர், பேணுனர் இல்லோர், பிடி நடுக்குற்றோர் யாவரும் வாரேன்னா. இந்த மாற்று சொல்லாடல் இருக்கிறத ஒரு அற்புதம். காணார், கேளார், கால் முடப்பட்டோர், பிடி நடுக்குற்றோர், பேணில் யாவரும் வாரீர் என்று பேசுகிற பொழுதுதான் ஒரு சமூகத்தினுடைய கவித்துவ வெளிப்பாடு சமூகம் சார்ந்து வெளிப்படுகிற பொழுது இந்த பண்பாட்டு சீரோடு தான் வெளிப்பட வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாற்றுத்திறனாளிகளை உச்சத்தில் வைத்து கொண்டாடியவன் கம்பன். அந்தி மாலை நேரம் குளிர்ந்த தென்றல் காற்று அப்படியே வீசி வருகிறது. இந்த சித்திரத்தை கம்பன் பாட வேண்டும். எப்படி பாடுகிறான்? குளிர்ந்த தென்றல் காற்று என்ன செய்கிறதாம்? அந்தி மாலை நேரத்திலே அப்படி வருகிறதாம். எப்படி வருகிறதாம்? ஒரு அந்தகன், கண் பார்வையற்றவன் இன்னொருவருடைய கையை பிடித்து கொண்டு நடப்பது போல தென்றல் காற்று அந்தி மாலையின் கையை பிடித்து கொண்டு தவழ்ந்து வந்தது என்று பாடுகின்றான். கற்பக காவி நின்று அந்தன் வந்தன அந்திதன் கைதர மந்த மந்த மணத்தது வாடையே என்று பேசுகிறான். என்ன அற்புதம்! தமிழறிஞர்களுக்கு ஐயா சந்திரசேகர் போன்ற ஐயர்களுக்கெல்லாம் தெரியும். உயர்ந்தவற்றை தான் ஓமையாக பயன்படுத்த வேண்டும். ஓமை உயர்ந்ததன் மேற்றை என்று தொல்காப்பியன் பேசுவான். நிலா முகத்தாள் என்று சொன்னால் நிலா உயர்ந்தது. அது என்றும் ஒரே மாதிரிதான் அழகியலோடு இருக்கும். முகம் மாறிவிடும். மலர் முகத்தான் என்று முகத்தாள் என்று சொன்னால் மலர் எப்பொழுதும் அழகாக பூக்கும், முகம் மாறிவிடும். உயர்ந்த இயற்கையினுடைய அம்சங்களைத்தான் ஓமையாக பயன்படுத்துவார்கள். அதானே மரபு. ஆனால் இங்கே தென்றலைத்தான் நாம் எப்பொழுதும் ஓமையாக கொண்டு வருவோம். காதலை இப்படியே தென்றல் போல நடந்து போனான். கண்ணதாசன் கூட பாடுவான். சித்திரத்தால் அடிச்சுவட்டை தேடி பார்த்தான், தென்றலது சென்றதற்கு சுவடு ஏது, கைத்திரத்தால் தரை தடவி பார்த்து கண்ணாள், கால்பட்ட இடத்தில் இளம் சூடு கண்டான் பாடுவார். காதலிக்கு தென்றலை நடந்து காட்டலாம். ஆனால் தென்றல் இயற்கையுடைய உயர்ந்த ஓமானமாக இருக்கக்கூடிய தென்றலுக்கு ஓமை சொன்னான் பாருங்க ஒரு மாற்றுத்திறனாளியை. அதான் கம்பனுடைய சிறப்பு. பார்வையற்ற ஒருவன் எவ்வளவு உயர்ந்தவன் என்று சொன்னால் அவன் ஓமையாக வருகின்றான். யாருக்கு? தென்றலுக்கு ஓமையாக வருகின்றான். கற்பக காவி நின்று அந்தன் வந்தன அந்திதன் கைதர மந்த மந்த மணத்தது வாடையை என்று பேசுகிற பொழுது ஒரு அழகியல் என்பது சமூக அழகியலாக இங்கே தான் மாறிப்போகிறது. எது அழகான சமூகம்? எது அழகான பூந்தோட்டம்? ஒரே மாதிரி மலர்கள் இருப்பதெல்லாம் அழகான பூந்தோட்டமா? ஒரே வகை பறவை இனம் மட்டும் இருப்பது அழகான சரணாலயமா? கிடையாது. பல்வேறு நிறம் அழகுடைய மலர்கள் அங்கே இருக்க வேண்டும். பல்வேறு வண்ண பறவைகள் இருக்க வேண்டும். ஒரு பன்முகத்தன்மை கொண்டதுதான் ஒரு அழகான சமூகமாக இருக்க முடியும். ஒரே மாதிரி இருந்தால் அது குழப்பத்திற்கான வழிதான். இப்ப ரெட்ட குழந்தைகள் பிறந்திருக்கும் பார்த்திருப்பீங்க. அதுவும் பொம்பளை பிள்ளைகள் சொன்னா ஒரே மாதிரி ட்ரெஸ் கொடுத்து ஒரே மாதிரி வகுடெடுத்து ஒரே மாதிரி பூ வச்சு விட்டுருவாங்க. நமக்கு அப்படி நடந்து வந்தா எது ராகினி, ஒரே மாதிரி ஒரு எழுத்து வித்தியாசம் பேர் வர வச்சிருவாங்க. எது ராகினி எது ரோஹிணின்னு தெரியாது. நமக்கே இந்த குழப்பம்னா நாளைக்கு கல்யாணம் அவனை என்ன பாடுபடுவானுங்க. ஒரே மாதிரி இருந்தால் குழப்பம்தான். ஒரு வீட்டில் பிறக்கக்கூடிய எல்லாருக்கும் 100 கிராம் ஒரு பிராண்டட் சோப்பு அடுக்கி வச்ச மாதிரி பிராண்டட் மூஞ்சி இருந்து வச்சுக்கிடுங்க, எப்படி இருக்கும்? ஒரே குழப்பம்தான். ஒரு கண்ணாடி
கண் பார்வை சரியில்லைன்னு சொல்லிட்டு கண் மருத்துவமனைக்கு போனான். போய் கண்ணெல்லாம் டெஸ்ட் பண்ணி கண்ணாடியை போட்டு வந்தான். வந்து வீட்டு வாசலில் ஏறின உடனே ஏம்மா கண்ணாடி நல்லா இருக்கான்னு கேட்டான். அவ சொன்னா கண்ணாடி சூப்பராக இருக்கு, ஆனால் உங்கள் வீடு 4 வீடு தள்ளி இருக்குன்ட்டான். ஏன்னா வீட்டை எல்லாம் ஒரே மாதிரி கட்டி வச்சிருக்கான், நம்ம வேற வீட்டுக்குள்ளே புகுந்துடுறான். ஒரே மாதிரி இருந்தால் குழப்பம் தான் மிஞ்சும், வேறுபாடுகள் தான் அழகு. இறைவனுடைய படைப்பாற்றுடைய மகத்துவமே அதுதானே. வேறுபாடுகளோடு மனிதனை படைத்திருப்ப ஒருவரை போல ஒருவரை படைக்கவில்லை என்பதுதான் படைப்பினுடைய அற்புதம். இதை அங்கீகரித்தாக வேண்டுமா இல்லையா? ஆனால் மனித சமூகத்தில் என்ன செய்தார்கள்? ஒரு மனிதனை பார்த்தவுடன் தன்னை விட கீழானவன் கேவலமானவன் என்று நிறத்தை வைத்துத்தான் முதலிலே முடிவு செய்தார்கள். கருப்பா அவன் என்னை விட இணைந்தவன் என்றான். உலகத்திலே தான் அடிமைத்தனத்தினுடைய முதல் குறியீடு. 1936 ஜெர்மன்ல பெர்லின்ல ஒலிம்பிக் போட்டி நடக்கிறது. அந்த போட்டியில் மிகப்பெரிய ஒரு சாதனையை ஜெஸ்ஸி ஓவன் என்கின்ற அமெரிக்க இளைஞன் நிகழ்த்துகின்றான். தடகள போட்டிகளில் 4 தங்கப் பதக்கங்களை பெற்றான். அதுவரை யாரும் பெற்றதில்லை. எனவே கடைசி நாள் இறுதி விழாவிலே அதிபர் ஹிட்லர் பங்கேற்கிறார். ஹிட்லர் கரங்களால் ஜெஸ்ஸி ஓவனுக்கு அந்த தங்கப்பதக்கங்களை அணிவித்து கௌரவிக்க வேண்டும் என்று ஒலிம்பிக் கமிட்டி முடிவு செய்கிறார். ஹிட்லர் மேடையிலே அமர்ந்திருக்கிறார். ஜெஸ்ஸி ஓவனுடைய சாதனைகள் அங்கே அறிவிக்கப்படுகிறது. அவன் மேடைக்கு அழைக்கப்படுகிறான். 4 தங்கப்பதக்கங்களையும் ஹிட்லர் கையிலே கொடுக்கிறார்கள். ஹிட்லர் தங்கப்பதக்கங்களை வாங்குகிறார். ஜெஸ்ஸி ஓவன் அவர் முன்னால் தலைகுனிந்து தங்கப்பதக்கங்களை ஏற்பதற்கு நிற்கிற பொழுது அவன் முகத்தை பார்க்கிறார் ஹிட்லர். அப்படியே தங்கப்பதக்கங்களை மேசையிலே போட்டுவிட்டு உட்கார்ந்து விடுகிறார், அவனை கௌரவிக்காமல். அரங்கு அதிர்ந்து விடுகிறது. ஜெஸ்ஸி ஓவன் அவமானப்பட்டு வெளியே போகிறான். 4 தங்கப்பதக்கங்களை பெற்ற ஒரு அமெரிக்க இளைஞனை ஹிட்லர் கௌரவிக்காததற்கு என்ன காரணம் தெரியுமா? ஜெஸ்ஸி ஓவன் அமெரிக்காவுடைய கருப்பர் இனத்து இளைஞன் என்கிற ஒரே காரணத்தினால். அப்படி அவமானப்படுத்தியது மட்டுமல்ல, ஹிட்லர் பேசுகிறோட சொன்னார், கருப்பர்கள் டார்வின் இருக்கிறான குரங்கிலிருந்து மனுஷன் வந்தான்னு பேசினானே, அவன் இன்னொன்னையும் சொன்னான், கருப்பர்களும் குள்ளர்களும் பரிணாம வளர்ச்சியில் பின்தங்கியவர்கள், வெள்ளையர்களும் நெட்டையர்களும் பரிணாம வளர்ச்சியில் முன்னேறியவர்கள் சொன்னான். அவனுடைய அறிவியல் தத்துவம் கூட வெள்ளையக ஆதிபத்தியத்துக்கு துணை போயிருக்கிறது. எனவே கருப்பர்களும் குள்ளர்களும் இன்னும் பரிணாம வளர்ச்சியில் பின்தங்கி இருக்கிற காரணத்தினால் விலங்கிலிருந்து மனுஷன் வந்தான். எனவே இவனிடம், இந்த கருப்பனிடம் இன்னும் விலங்குத்தன்மை இருக்கிறது. அதனால்தான் மற்றவர்களை விட வேகமாக ஓடி பதக்கங்களை பெற்றிருக்கிறான். எனவே இந்த பதக்கங்களை ரத்து செய்ய வேண்டும் என்று ஹிட்லர் பேசினார் 1936. ஆனால் 10,000 ஆண்டுகளுக்கு முன்னால் என் கம்பன் என்ன செய்தான்? தன் காவிய நாயகனை கருப்பாக படித்து அவன்தான் அழியா அழகுடையவன் என்று சொன்னான். தெருவிலே ஒரு குழந்தை விளையாடிக் கொண்டிருக்கிறது. ஒருவன் சொன்னான், உலகத்திலே அழகான குழந்தை இந்த குழந்தை தான் என்றான். பார்த்தா கண்ணங்கரேர்னு இருக்கு, தொட்டு திருஷ்டி பொட்டு வைக்கிறான் போல் இருக்கு, அப்படி கருப்பு. மூக்கெல்லாம் ஒழுகிக்கிட்டு இருக்கு, உடம்பெல்லாம் புழுதி அழுக்கு. அவன் சொன்னான், உலகத்திலேயே அழகான குழந்தை இந்த குழந்தை தான். உலகத்திலேயே அழகான குழந்தை இந்த குழந்தையா? எப்படின்னு கேட்டா, அது ஏன் குழந்தைன்னா, காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு தானே. நான் கேட்கிறேன், கருப்பாக இருக்கிற காரணத்தினால் பெற்றவர்கள் வெறுக்காத பொழுது மற்றவர்கள் வெறுப்பதற்கு என்ன உரிமை இருக்கின்றது? எந்த உரிமையும் கிடையாது. கம்பன் பேசினான், தன் காவிய நாயகன் மூலம் பேசினான். வெய்யோன் ஒளி தன்மேனியின் விரிசோதியின் மறைய பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான். மையோ மரகதமோ மழைமுகிலோ மரிகடலோ ஐயோ இவன் அழகென்பதோர் அழியா அழகுடையான நான். இது அங்கீகாரம். ஒரு பன்முகத்தன்மை உடைய சமூகத்தில் நீ யாரை கீழ்மட்டத்தில் நிறத்தின் அடிப்படையில் வைக்கிறாயோ அவரை அங்கீகரித்து உயர்த்தி வைத்து அந்த சமூகத்தினுடைய அழகை காட்டக்கூடிய பக்குவத்தை கற்றுத்தந்தவன் கம்பனாக இருக்கின்றான். ராமனை மட்டுமா கற்றுத்தந்தான்? குகனும் அந்த நிறந்தானே, ஒரு வேடர் குலத்தை சார்ந்தவன். அப்படித்தானா? நம்ம வேடர் குலம் சொன்னா இன்னைக்கு புரியாது. ஷெட்யூல்ட் ட்ரைப், மலை ஜாதி இனம் பட்டியல கடைசி ஜாதி பட்டி சார்ந்தவன். அவனை அங்கீகரித்தானே இல்லையா?
அவனை மட்டும் அங்கீகரித்தான், அவனுடைய கலாச்சாரத்தை பண்பாட்டை அங்கீகரித்தான். எந்த சமூகமாக இருந்தாலும் அந்த சமூகத்தினுடைய கலாச்சாரம், பண்பாடு, நம்பிக்கைகள் எல்லாம் போற்றப்பட வேண்டும், மதிக்கப்பட வேண்டும். இதுதான் ஒரு ஜனநாயக அமைப்பினுடைய செழுமையாக இருக்க முடியும். குகனுடைய அனைத்து கலாச்சார பண்பாட்டையும் ராமன் அங்கீகரித்தான். மீனையும் தேனையும் கொண்டு வந்தான் பார்ப்பதற்கு. அது குகனுடைய அன்பின் உயர்த்தையும் அன்பின் ஆழத்தையும் காட்டக்கூடியது. தேன் உயர்ந்த மலையிலே உயர்ந்த மரத்திலிருந்து எடுக்கப்படக்கூடியது. மீன் ஆழ் சுனையிலே ஆழமான சுனையிலே இருந்து பிடிக்கப்படுவது. அவனுடைய அன்பின் உயரத்தையும் அன்பின் ஆழத்தையும் வாமனன் அளந்தது போல குகன் அளந்து கொண்டு வந்து கொடுத்தான். பெண்ணுக்கு மண்ணுக்குமாக அன்பின் அடையாளத்தை கொண்டு வந்து கொடுத்தான். சுற்றி இருந்த முனிவர்கள் எல்லாம் முகம் சுளித்தார்கள், இதை போயா கொண்டு வருவதென்று. ஆனால் முருவலன் விளம்பலுற்றான். புன்னகையோடு நீ அன்போடு கொண்டு வந்த காரணத்தினால் எனக்கு இது ஆகும் என்று ராமன் ஏற்றுக்கொண்டான் என்று சொன்னால், அவர் அடித்தட்டு சமூகத்தினுடைய கலாச்சாரத்தை பண்பாட்டை அங்கீகரித்தான் ராமன் என்று கம்பன் பேசுகிற பொழுதுதான் இதான் பன்முகத்தன்மையுடைய அற்புதம், அழகு. இதான் அழகு. இதோடு மட்டுமா நின்றான் கம்பன்? இல்லை, எத்தனை பேரை சகோதரர்களாக ஆக்கி வைத்தான். குகனை, குரங்கு குலத்தை சார்ந்த சுக்ரீவனை, வேடர் குலத்தை சார்ந்த குகனை, குரங்கு குலத்தை சார்ந்த சுக்ரீவனை, அரக்கர் குலத்தை சார்ந்த வீடனனை எல்லாம் சகோதரனாக அங்கீகரிக்கிற பொழுது இந்த சகோதரத்துவத்துக்குள்ளே ஒரு பன்முகத்தன்மை சார்ந்த ஒரு அங்கீகாரத்தை கம்பன் செழுமையாக காட்டினான். குகனடும் ஐவரானோம், பின்பு குன்று சூழ்வான் மகனடும் அறுவரானோம், அன்பின் வந்த அகனமர் காதல் ஐய நின்னொடும் எழுவரானோம் என்று வீடனன் வந்த பொழுது அந்த சகோதரத்துவத்தின் மேம்பாட்டை கம்பன் அங்கே பாடினான். இல்லையா? நாங்கள் ஏற்கனவே அண்ணன் தம்பி 4 பேர், குகனடும் ஐவரானோம், சுக்ரீவன் வந்தான் குன்று சூழ்வான் அவனோடும் அறுவரானோம், இப்ப வீவிடனா நீ வந்திருக்க எழுவரானோம் என்று சொன்னான். அந்த ராமன் இன்றைக்கு இருந்திருந்தால் குகனை, சுக்ரீவனை, வீடனனை சகோதரனாக ஏற்றுக்கொண்ட ராமன் இந்த அப்துல் சமதையும் சகோதரனாக ஏற்றுக்கொண்டிருப்பான். அதை பார்த்து கம்பன் கூட இப்படி பாடியிருப்பான். குகனடும் ஐவரானோம், பின்பு குன்று சூழ்வான் மகனடும் அறுவரானோம், அன்பின் வந்த வீடனடும் எழுவரானோம், பாசத்தின் முறைவிட அப்துல் சமதோடும் எண்மரானோம் என்று கம்பன் கூட பாடியிருப்பான். இதான யதார்த்தம். இந்த யதார்த்தத்தை மறந்துவிட்டு ஒரு வாழ்க்கை தமிழகத்தில் உண்டா? கம்பனுடைய பிறந்த பூமியிலே உண்டா என்பதுதான் என்னுடைய கேள்வியாக இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக அவன் ஒன்றை செய்தான். இந்த பன்முகத்தன்மையுடைய கூட்டாகத்தான் ஒருவன் ஆட்சி செய்ய வேண்டும், இவருடைய ஒட்டுமொத்த பிரதிநிதியாகத்தான் ஒருவன் ஆட்சி செய்ய வேண்டும் என்று சொன்னான். அதனால் தான் ராமன் மீண்டு வந்து பட்டாபிஷேகம் ஏற்கிற பொழுது அந்த காட்சியை கம்பன் சித்தரிக்கிறான். ஒரு கூட்டணியின் பிரதிநிதியாக அவன் அரியணை ஏறுகின்றான். அரியணை அனுமன் தாங்க, தொண்டர்கள் தான் தாங்கணும். அரியணை அனுமன் தாங்க, அங்கதன் உடைவாளேந்த, பரதன் வெண்குடை கவிக்க, இருவரும் கவரி பற்ற, விரைசெறி குடலி ஓங்க, வெண்ணையூர் சடையநல்லூர் குலத்திலுள்ளோர் கொடுக்க வாங்கி வசிட்டனே புனைந்தான் மௌலினார். இதுதான் ஒரு ஜனநாயகத்தினுடைய பன்முகத்தன்மை வெளிப்பாடான அற்புதமான ஒரு விஷயம். அது எனக்கு என்ன சிறப்பாக பிடித்த விஷயம்னா, வெண்ணையூர் சடையநல்லூர் குலத்திலுள்ளோர் கொடுக்க வாங்கி வசிட்டனே புனைந்தான் மௌலி என்று சொல்வதுதான் அற்புதம். கம்பனை ஆதரித்த வள்ளல் வெண்ணையூர் சடையப்ப வள்ளல். அந்த வள்ளல் யார் என்று சொன்னால், தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தல் பொருட்டு என்று வேளாண்மை குடியை சார்ந்தவர். நீ யாரை படைப்பிலே காலிலே போட்டு மிதித்தாயோ, காலிலிருந்து பிறந்தவன் என்று சொன்னாயோ, அவனை என் பாட்டன் வள்ளுவன் சொன்னான், உழன்றும் உழவே தலை, அவன்தான் தலை என்று பேசினான். அந்த உழவனை தலையில் தூக்கி வைத்துக் கொண்டு சடையப்ப வள்ளனுடைய மூத்த குடியை சார்ந்த வேளாண் குடியை, விவசாய குடியை சார்ந்த ஒருவன் எடுத்து கொடுக்க வசிஷ்டமா முனிவர் வாங்கி சூடினார் என்று பேசுகிற பொழுதுதான் இங்கே நாம் எந்த சமூகத்தை அங்கீகரிக்க வேண்டும் என்று கம்பன் பேசுகிறான் என்பதை பார்க்க வேண்டும். ஒரு அழகான சமூகத்தை அவன் கட்டமைத்து காட்டுகிறான்.
அதை வெளிப்படுத்தி காட்டுகின்றான். அதை ஜனநாயகப்படுத்தி இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சித்தரித்து காட்டுகின்றான். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு செய்தியை சொல்லி நிறைவுக்கு வருகிறேன். எது அழகான சமூகம் என்று சொன்னால், எந்த சமூகத்தில் அமைதி இருக்கிறதோ அந்த சமூகம் அழகான சமூகம். அமைதியான ஒரு வாழ்க்கை சூழல் எந்த சமூகத்தில் இருக்கிறதோ அந்த சமூகம் அழகான சமூகம். அமைதியான வாழ்க்கை சூழல் எங்கே இருக்கும்? பிரச்சனைகள் இருக்கக்கூடாது, பதட்டங்கள் இருக்கக்கூடாது, போர் போன்ற சூழல்கள் இருக்கக்கூடாது. எந்த சிக்கலும் இல்லாத ஒரு அமைதியான வாழ்க்கை சூழல் இருக்கணும். அமைதியான வாழ்க்கை சூழல் இல்லை என்று சொன்னால் பல சமூகங்கள் என்ன ஆனது என்று வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். இந்த அழகான சமூகத்தை ராமன் மூலம் ராமராஜ்யமாக கட்டமைக்க வேண்டும் என்று கம்பன் ஆசைப்பட்டான். அதனால்தான் விடிந்தால் அரியணை ஏறுவதற்கு முடிசூடுவதற்கு தயாராக இருக்கக்கூடிய ராமனை உட்கார வைத்து வசிஷ்ட மாமுனிவர் குருநாதர் ஆலோசனை சொல்கிற பொழுது, அறிவுரை சொல்கிற பொழுது முதல் அறிவுரை என்ன தெரியுமா? நீ தலைவனாக மன்னனாக பொறுப்பேற்கப் போகிறாய். உனக்கு முதல்ல வேண்டிய தகுதி என்ன தெரியுமா? யாரும் உனக்கு இனிமேல் பகைவர் கிடையாது என்பதுதான். யாரையும் பகைவனா நினைக்காத, யாரோடும் பகை கொள்ளலன். அப்படின்னா போர் ஒடுங்கும், உன் புகழ் ஒடுங்காது. 18ஆம் நூற்றாண்டில் தான் வெர்ஜில் சொன்னான், டு ரூல் யுவர் எம்பையர் இம்போஸ் கஸ்டம்ஸ் ஆஃப் பீஸ் என்று சொன்னான். உங்கள் தேசங்களை ஆள்வதற்கு சமாதானமான நடவடிக்கைகளை கையாளுங்கள் என்று 18ஆம் நூற்றாண்டில் 19ஆம் நூற்றாண்டு ஆரம்பத்திலே வெர்ஜில் சொன்னான். 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலே கம்பன் பேசிவிட்டான், குருநாதர் வசிஷ்டர் மூலம் யாரோடும் பகை கொள்ளலன் என்று. இந்த அறிவுரை ஏற்ற காரணம், எங்கே பகை இல்லையோ அங்கே போர் இல்லை. அப்படித்தானே? கல்லூரி ஒன்றிலே ஒரு கவிதை போட்டிக்கு தலைப்பு கொடுத்திருந்தார்கள், 3ஆம் உலகப் போர் வந்தால் உலகம் எப்படி இருக்கும்? இதான் தலைப்பு. 3ஆம் உலகப் போர் வந்தால் உலகம் எப்படி இருக்கும்? இதான் தலைப்பு. ஒரு மாணவன் எழுதினான், 3ஆம் உலகப் போர் வந்தால் உலகம் எப்படி இருக்கும்? இதான் கவிதை. இருக்காது, இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. அதனால்தான் விஞ்ஞானி ஐன்ஸ்டீனிடம் கேட்டார்கள், 2ஆம் உலகப் போருடைய பேரழிவுகளை சந்தித்தவர், பார்த்தவர் அவர். அந்த அணு ஆயுதம் தயாரிப்பதற்கு ஒப்பந்தத்தை அது தயாரிக்கலாம் கையெழுத்து போட்டவர்கள் அவர் ஒருத்தர், அது வேற வேற. அதை வருத்தப்பட்டார். ஜப்பான் கிரோசிமா நாகசாகியில் ஏற்பட்ட அழிவை பார்த்து பின்னால் ஐன்ஸ்டீனிடம் கேட்டார்கள், 2ஆம் உலகப் போருடைய மாபெரும் அழிவுகளை பார்த்தவர் நீங்கள், 3ஆம் உலகப் போர் வந்தால் எந்த ஆயுதங்களை பயன்படுத்துவார்கள் என்று கேட்டார். இப்ப அணு ஆயுதத்தை பயன்படுத்திட்டாங்க. 3ஆம் உலகப் போர் வந்தால் எந்த ஆயுதங்களை பயன்படுத்துவார் என்று கேட்ட பொழுது ஐன்ஸ்டீன் சொன்னார், 3ஆம் உலகப் போர் வந்தால் எந்த ஆயுதங்களை பயன்படுத்துவார்கள் என்று எனக்கு தெரியாது, ஆனால் 4ஆம் உலகப் போர் வந்தால் எந்த ஆயுதங்களை பயன்படுத்துவார்கள் என்று எனக்கு தெரியும், அது கற்களாலும் மரங்களாலும் ஆயுதங்கள் என்று எச்சரித்தார். உலகம் பேரழிவை சந்தித்துவிடும், மனிதன் மீண்டும் கற்காலத்திலிருந்து வாழ்வதற்காக கட்டாயம் ஏற்பட்டுவிடும். அதனால்தான் கம்பன் சொன்னான், அறிவுரையாக யாரையும் பகைவனாக கருதார், பகை கொள்ளலன். அதனால்தான் ஆருயிர் தேவியை தூக்கி சென்றவனான ராவணனை கூட அவன் பகைவனாக கருதவில்லை, தவறிழைத்தவனாகத்தான் கருதினான். அதனால்தான் அவனை விட்டுவிடுவதற்கான வாய்ப்பை கொடுத்தான். இலங்கையை முற்றுகையிட்டவுடன் வானரப்படைகள் கோட்டை கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே நுழைவதற்கு முயற்சித்தபோது தடுத்தான். இல்லை, ஒரு தூது அனுப்புவோம், தூது செய்தியாக ஒன்றை சொல்வோம், தேவியை விடுக, இல்லையேல் ஆவியை விடுக. அங்கதனை தூது அனுப்பினார்கள், அவன் ஏற்கவில்லை. அதன் பிறகுதான் போர் நடந்தது. ஏன்னா ராவணனை பகைவனாக கருதல்ல, தவறிழைத்திருக்கிறான். திருந்தினா ஒரு எபோட்டு நடிச்சு மொத்தமா திரும்பி வந்துருவோம். இதான் ராமனுடைய எண்ணம். ஏன்னா யாரோடும் பகை கொள்ளலன். இதான் அறிவுரை. முதல் நாள் போரில் ராவணன் எல்லா ஆயுதங்களையும் இழந்து நிற்கிறான். தேர்ச்சாரதி மாதலை சொல்கிறான், ராமச்சந்திரமூர்த்தி விடுங்கள் அம்பை, கணையை சாகடியுங்கள் என்று சொல்கிறான். இல்லை, நிராயுதபாணியாக நிற்கக்கூடியவனை கொல்லக்கூடாது, இன்று போய் போர்க்கு நாளைக்கு வா என்றான். என அவனை பகைவனாக கருதல்ல. அடுத்த நாள் எல்லா விதமான ஆயுதங்களையும் தரித்து ராவணன் வந்து நின்ற பொழுது நாகாசுரத்தை ராமன் எய்கின்றான். அதனுடைய நச்சுப்புகையுடைய வீச்சு தாங்க முடியாமல் ராவணன் மயக்கமுற்று மூச்சை விட்டு இழந்து விடுகின்றான். விடுங்கள் ராமச்சந்திரமூர்த்தி கணையை என்கிறான் மாதிரி. இல்லை,
மயங்கிய நிலையில் இருக்கக்கூடியவனை கொல்லக்கூடாது. மயக்கம் தெளிந்து எழட்டும், அதன் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று மயக்கம் தெளிந்த பின்னால் தான் அவனோடு போரிட்டு கொண்டான். ஏன் அவனை பகைவனா கருதல்ல. இலங்கையிலே சிங்கள ஏகாதிபத்தியம் இராணுவம் தமிழர்கள் பகுதியில் கொத்து கொத்தாக ரசாயன குண்டுகளை தூக்கி போட்டது. வெடித்து சிதறிய ரசாயன குண்டுகளுடைய நச்சுப்புகையினுடைய தாக்கம் தாங்க முடியாமல் ஆயிரக்கணக்கான பேர் மயங்கி கிடந்தார்கள், நூற்றுக்கணக்கான பேர் செத்து போனார்கள். அந்த இராணுவம் என்ன செய்தது? AK-47 பயங்கி கிடந்தவர்களை புரட்டி போட்டு பார்த்து அதில் யாரெல்லாம் நெஞ்சு நிமிர்ந்தவர்கள் இருக்கிறார்களோ அத்துணை பேரையும் மயங்கி நிலையிலேயே சுட்டுக் கொண்டது. அதே இலங்கைக்கு தான் கம்பன் தன் காவிய நாகனாக நம் ராவனை அழைத்துக் கொண்டு சென்று மயங்கிய நிலையில் கிடக்கக்கூடியவனை கொல்லக்கூடாது என்று சொல்லக்கூடிய பண்பாட்டை உலகுக்கு கற்றுக் கொடுத்தான் என்று சொன்னால் ஒரு அற்புதமான சமூகம், அமைதியான சமூகம் உருவாக வேண்டும். அந்த சமூகம் எல்லாரையும் அங்கீகரிக்கக்கூடிய சமூகமாக இருக்க வேண்டும். எல்லாருடைய கலாச்சாரங்களையும் நம்பிக்கைகளையும் கொண்டாடக்கூடிய பன்முகத்தன்மை பெற்ற ஒரு ஜனநாயக சமூகமாக இருக்க வேண்டும். அந்த சமூகத்தை தான் கம்பன் தன் ராமராஜ்யமாக இந்த மண்ணிலே நிறுவ வேண்டும் என்று காவியம் எழுதினான். நன்றி, வணக்கம்.